என்ன செய்வேன் மாதா என்கிட்ட கூறுகிறாய் என்கிட்ட யார் சொல்லிக்கிறேன் அங்க போய் யா வயிற்று கைய வைக்கிறதுனால அடிச்சுக்கு போனவளே பிஞ்சுக்கு போனவளே சோப்புக்கு போனவளே சாப்புக்கு போனவளே போட்டா நீ மஞ்சுக்கு போனவா பிஞ்சுக்கு போனவா சாப்புக்கு போனவா சோப்புக்கு போனவா பிரிச்சுக்கு போனவா போய் 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 கொட்டாங்குச்சிக்கு போனையா சக்கரை திண்டி இவன் பேசுறா நான் ஒத்துப்பனா என் நாமடியா கமலடிக்கு போவோம் அடியா நாமடியம் நான் சோப்பு போனவா சீட்டுக்கு போனவா படகு போனவா ஜாய்க்கு போனவா பாவடைக்கு போனவா எல்லாம் போன் போய் ஒரு கிலோ கறிக்கு ஆசைப்பட்ட சாய் கேண்டிக்கு போனோம் நான் ஜாக்கெட் நடிக்க போறேன் அந்த என்ன நடிக்க வந்தான் அப்படி என்கிட்ட மாணவர்கள் என் சக்கரத்தி சக்கரத்தி ஜாசி என் சக்கரத்தி மாணவர் என் சக்கரத்தி இவன் பேசுறேன் நான் ஒத்து போறான்றேன் அப்படியா மொண்டை ஐயா போடி பார்த்தாங்க என்ன பேர் உங்க போய் அவர் மச்சான் நீயே போடா இவன் நட்டா நடிக்கிட்டா நட்டா நீ எப்ப பண்ணாலும் பிஸின்னு தான் வரும் இந்த மாதிரி 900 பேர் அது போடல ஆனா புரியல சொல்றவனுக்கு நீ என்ன விட்டு போறவ சார் பண்ணணும் வேஸ்ட் தாய் எல்லாம் போன் பேச வருவாங்க வீடியோ கால் மாதிரி நீ ஒரு வேளை போனா கூட ஒரு செருப்பு கொடுத்து இடம் இல்லைங்க பாருங்க இருக்கட்டும் நம்ம தாலி கட்டுற பொட்டை நியாயம் கேட்கலாம் நான் மெசேஜ் தான் வைப்பேன் ஐயப்பா கல்யாணம் பண்ணிக்கும் என்ன பேச்சு வாக்கி அன்னைக்கு கல்யாணம் அது ஊடா இருக்கட்டும் நாடா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் நகையா இருக்கட்டும் மணியா இருக்கட்டும் பொட்டா இருக்கட்டும் உங்க இருவருக்கு சம பாகமா நான் பகிர்ந்து கொள்ள எனக்கு சத்தியம் இன்னைக்கு அவன் புள்ள பெத்துக்கணும் எனக்கு மனசு கஷ்டம் இன்னைக்கு நான் புள்ள பெத்துக்கணும் அவளுக்கு மனசு கஷ்டம் என்ன செய்வாங்க 2 பேரும் புள்ள பெத்துக்கணும் அதனால் இருப்பது ஒரு கல்யாணம் சரி ஆகட்டும் ஒரு கல்யாணம் ஆமாங்க அதிகாலையிலே
ஸ்நானத்தை முடித்துவிட்டு இந்த மாங்கனியை சாப்பிட்டா சாப்பிட்டா புத்திரபாகி உண்டாகும். தங்கள் சித்தவினுடைய பாக்கியம் செல்ல ஆகட்டும், புறப்படுங்கள். மாங்கனி அறுத்து இந்த கத்தியில் இதுலையா? ஆமா, கொட்டை எல்லாம் செய்து விட்டார்கள். இருப்பிலவாக அறுத்து கொடுத்து விட்டு. ஆமா. ஐயோ, waste நான். ஹேய், 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 ஐயா, அப்பா பொலிக்குதா? ஹேய், ஏன்டா அறிவு கட்டவனே, இது ஏன்டா நக்கற? ஹேய், அது புத்திரஸ்தானம் உண்டாவதற்காக அந்த மாங்கனியாக பட்டதை கொடுத்தது. அதை சாப்பிட்டா பயணம் பாருங்க கம்னாட்டியா. ஆம்பளை இதெல்லாம் போய் இதெல்லாம் போய் போயாங்க. நல்லா தெரியும். வெளி வெளி கறிக்குது. அந்த மாங்கனியை கொண்டு வந்து அந்த மாங்கனியை இரு பிளவாக பிளந்து ரெண்டு பிளவாக பிளந்து ஒரு பாதி கற்படிக்கும் ஒரு பாதி பொற்படிக்கு கொடுத்தாரு மரகத மகாராஜா. ஸ்தான பலத்தை முடித்து விட்டு கற்படி பொற்படியும் அந்த மாங்கனியை இரு பிளவாக இருந்த மாங்கனியை ஒரு பிளவு கற்படி சாப்பிட்டாங்க, ரெண்டாவது பிளவு பொற்படி சாப்பிட்டாங்க. இப்ப சாப்பிட்டு கர்ப்பம் தரித்து இருக்கிறாங்க. கர்ப்பம் தரித்து சமநாடி வருவதை காண்க.